மனோஜுக்கு அலைன்ஸ் பார்க்குற விஷயம் ரோஹிணிக்கு தெரிய வருது. அத சிந்தாமணி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது மாரி உன் புருஷனுக்கு இன்னொரு இடத்துல பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னோனே, "என்ன ஆன்ட்டி சொல்றீங்க?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "ஆமா, இன்னைக்கு தான் பொண்ணு வீட்லேருந்து வந்தாங்க. விசாரிச்சுட்டு போறதுக்கு வந்தாங்க. உங்க அத்தா இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க." அப்படின்னு சொல்லும்போது, ரோஹிணி ரொம்ப கோவமாகி கிளம்புறாங்க. இத பத்தி தெரிஞ்சுக்க வாங்க கதைக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரோஹிணி கிட்ட சிந்தாமணி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாரி உன் புருஷனுக்கு அடுத்த கல்யாணம் பண்றதுக்காக உங்க அத்தை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. "என்ன சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா, அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. 2, 3 இடத்துல பார்த்துருக்காங்க போல. எனக்கு இப்பதான் தெரிஞ்சுச்சு." அப்படின்னா, "பொய் சொல்லாதீங்க ஆன்ட்டி. உங்களுக்கு தெரியாம எதுவும் நடக்காது. அத்தை எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு தானே இருக்காங்க." அப்படின்னு சொல்றாங்க. "இல்லடி, இந்த விஷயம் எனக்கே தெரியாது. எனக்கே இன்னைக்கு அவங்க வீட்லேருந்து வந்தபோது தான் தெரியும். அதுலயும் உங்க அத்தை என்னென்ன பொய் சொல்றா பாரு. இத்தனை பவுன் போடுறாங்க, அத்தனை பவுன் போடுறாங்கன்னு நிறைய பேர் கேட்டுட்டாங்க. என் பையன் நல்லா படிச்சிருக்கான், அவ்வளோ படிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி அது பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கு." அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இங்க அவளுக்கு சரியான கோபம் ஆகுது. ரோஹிணிக்கு எப்படி என்ன மீறியும் அவன் இன்னொரு கல்யாணம் பண்றான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் துமினாவை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னொருத்தர் ஒரு ஆஃபர் பண்ணியிருப்பாரு. இது மாதிரி வெயின்லாம் வாங்குங்க, டூர் போறதுக்குலாம் யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இவன் சைட்ல வெயின் எதுவும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி செல்வமா ஒன்று சேர்ந்துட்டு கார்ஸ்லாம் செகண்ட் ஹேண்ட்ல விற்கிற இடத்த ஒருத்தர் இருக்கு. அவர்கிட்ட என்ன ஆனாச்சு, இது மாதிரி எனக்கு டூர் போற மாதிரி வெயின் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என்ன முத்து, காரை விட்டுட்டு வெயின் வாங்க போற? எதுவும் ஆஃபர் வந்திருக்கா? எதுவும் லாட்டரி தான் அடிச்சிருக்கா?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. "அப்படின்லாம் இல்லை அண்ணாச்சி, டியூல தான் வாங்கணும். வாங்கினா கொஞ்சம் டூர் போறவங்க, இந்த மாதிரி சபரிமலை போறவங்க, இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இப்போதைக்கு வருது. அதனால தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "சரி, ரொம்ப சந்தோஷம்டா. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே முன்னேறு." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "அதுக்காக தான் அண்ணாச்சி." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "சரிப்பா, இப்போ எதுவும் அவைலபிளா இல்லை, நான் வந்தா சொல்றேன்." அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க. இதை ரோஹிணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இவன் என்ன புதுசா இது வாங்க போறேன்னு சொல்றான், இவனுக்கு எப்படி அவ்வளோ பணம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ரோஹிணி. சரி, நம்ம முதல்ல மனோஜை போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி மனோஜிட்ட வராங்க. கடையில உட்காந்துருக்காங்க. "என்ன, எதுக்கு இப்போ அங்கே வந்த?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லை, உனக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு, அதான் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன்." அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பொண்ணோட போட்டோ காமிக்கிறாங்க. "என்ன இது?" அப்படின்னு கேட்கும்போது, "உங்க அம்மா தான் கொடுக்க சொன்னாங்களாம். எனக்கு கையில கிடைச்சிச்சு, அதான் உன்கிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படின்னா அது என்ன பார்த்துக்க தெரியும். நீ எதுக்கு இப்போ முதல்ல வெளியே போ." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "என்ன மனோஜ், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சது தானே. நீ உன்னை எவ்வளோ பெரிய பிசினஸ் மேனா நான் கொண்டு வரணும், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். நீ என்னன்னா அசால்ட்டா சொல்ற. உனக்கு இந்த பிசினஸ் எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி எனக்கும் இந்த பிசினஸ் அவ்வளோ முக்கியம். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணது எப்போதும் சக்ஸஸா வரணும் அப்படின்னு நான் நீ என்ன வேணான்னு சொன்னா நான் அதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "நீ என்ன எவ்வளோதான் வேணான்னு ஒதுங்கி போனாலும் நான் உன்கிட்டே தான் வருவேன். நீ எனக்கு வேணும். உன்னை எப்பயுமே நான் விட்டு கொடுத்துட மாட்டேன். நான் உன்னை எவ்வளோ லவ் பண்றேன்னு உனக்கு தெரியலையா மனோஜ்?" அப்படின்ற மாதிரி ரோஹிணி கேட்குறாங்க. "ஆமா, தெரியுமே. ஒரு புருஷனை கட்டி கல்யாணம் பண்ணி இன்னொரு பிள்ளைய பெத்துட்டு அப்புறம் தானே நீ என்கிட்ட வந்திருக்க." அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்றான். அப்ப நீ செஞ்சது மட்டும் தப்பு இல்லையா? ஃப்ரெண்ட் அனுப்பி பொண்டாட்டி மேல இவ்வளோ பெரிய பழி போட்டிருக்கே, இது மட்டும் அசிங்கன்னு உனக்கு தெரியலையா? அப்படின்னு சொல்லும் போது, "நீ செஞ்சதை விட நான் ஒன்றும் பெருசா செஞ்சிடல." அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்றான். "உனக்குலாம் எங்க தான் அறிவு இருக்க போது, எப்பதான் நீலாம் வளர போறியோ?" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "வளர போறேன், நான் என்ன சொல்றேன்?" அப்படின்னு கேட்கும்போது, "எப்படி நான் டைவர்ஸ் உனக்கு கொடுத்துவேன் நீ நினைச்சிட்டு இருக்கியா? நான் டைவர்ஸ் கொடுக்காம நீ எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணுவ?" அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, "சரி, நீ எனக்கு டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு நான் என்ன பண்ணணும்?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் என்ன பண்ணணுமா? என்ன லூஸ் மாதிரி பேசிச்சுட்டு இருக்க? நான் நீ என்ன பண்ணாலும் நான் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன். எனக்கு உன் கூட வாழ்ற வாழ்க்கை தான் வேணும்." அப்படின்னு சொல்றாங்க. "எனக்கு நீ தான் வேணும். நான் உன்னை விட்டு கொடுத்துட்டு போவேன், நீ கனவுலே நினைச்சிட்டு இருக்காத." அப்படின்ற மாதிரி ரோஹிணி சொல்றாங்க. "என்ன சொல்ற? எனக்கு உன் கூட வாழ்றதுக்கு விருப்பமே இல்லை. விருப்பமே இல்லாம நான் எப்படி உன் கூட வாழ்வேன்?" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "ஏன் முத்துவும் மீனாவும் முதல்ல கல்யாணம் பண்ணும்போது விருப்பமே இல்லாம தானே வாழ்ந்தாங்க? அவங்க அப்ப சந்தோஷமா வாழலையா? அவங்க எந்த விதத்துலயுமே மீனாவை விட்டு கொடுக்காம அவன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கான் தெரியுமா? இப்ப கூட ஏதோ ஒரு சுச்சுவேஷன், என்ன சுச்சுவேஷன் கூட யோசிக்காம ஏதோ வெயின் வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான்." அப்படின்னு சொல்லும் போது, "வெயின் வாங்கணும்னு நினைச்சானா?" அப்படின்றாங்க. "ஆமா, கடனுக்கு வெயின் வாங்குறதுக்காக சொல்லிட்டு இருக்கான்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "அது என் குடும்ப விஷயம். இதை நீ தலையிடாத." அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்றாங்க. "நீ உன் லைஃப்ல ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்க. அதை மறைச்சுதான் அவனை நீ ஒவ்வொரு விஷயத்தினையும் பிளேம் பண்ணிட்டே இருக்கன்னு எனக்கு தெரியும். அது என்ன விஷயம்னு கூட எனக்கு தெரியும்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மனோஜ் ஷாக் ஆகுறான். "அது எப்படி உனக்கு தெரியும்?" அப்படின்னு சொல்றாங்க. "நீ அவ்வளவுதான் மனோஜ், உனக்கு அவ்வளவுதான் அறிவு. உன்னால ஒரு விஷயத்த மறைச்சிருக்க முடியாது. நீ செஞ்ச தப்ப அவன் மேல போட்டு அவங்க உங்க அம்மாட்ட போட்டு விட்டா, அதனால தானே உங்க அம்மா இன்னமும் முத்துவை வெறுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா?" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே யோசிக்கிறான். என்ன விஷயம், எப்படி உனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் அண்ணாமலை காமிக்கிறாங்க. அண்ணாமலை கூப்பிடுறாரு. "என்னடா, எங்கடா போன?" அப்படின்னு கேட்கும்போது, "அப்பா, ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்ப்பா." அப்படின்னு சொல்லும்போது, விஜயா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. "ரோஹிணி டைவர்ஸ் கொடுக்க ஒத்துக்கிட்டாளா?" அப்படின்னு
அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன பைத்தியம் மாதிரி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா இல்லப்பா நான் வந்து அப்பார்ட்மெண்ட்ல மீனா பூ வித்துட்டு இருக்காள்ல அந்த இடத்துல வந்து ஒருத்தர் வந்து நேற்று இது மாதிரி ஆயிடுச்சுப்பா, நானும் மீனாவும் தான் காப்பாற்றணும், அவர் வந்து எனக்கு வந்து நிறைய ஆஃபர் கொடுத்துருக்காருப்பா அப்படின்னு சொல்றாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாப்பா அவர் வந்து ஒரு வேன் வந்து லீஸ்ல வாங்கிக்கோங்க, அது மாதிரி நிறைய டூர் ஆஃபர்லாம் வரும், சீக்கிரமாவே வந்து ஓன் பிஸ்னஸாக கூட கொண்டு வந்துடலாம், நீங்க வந்து ஆள் போட்டு செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாருப்பா அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு வந்து சொல்லும்போது விஜயாவுக்கு வந்து மூஞ்சே ஒரு மாதிரி சரியே இல்லை. என்னன்னா என் பிள்ளை மாதிரி வர முடியுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆமா ஆமா உன் பிள்ளையோட விஷயம் தான் எனக்கு தெரியுமே, போ வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து திட்டுறாங்க. இந்த பக்கம் ரவியை வந்து காமிக்கிறாங்க. ரவி கிட்ட வந்து நீத்து வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து நீத்து வந்து நான் எவ்வளவோ உனக்கு ட்ரை பண்றேன், நீ ஏன்டா என்னை வந்து ஓகே பண்ணவே மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இங்க பாருங்க மேம், எனக்கு வந்து இங்க ஒர்க் பண்ணதான் வந்து நான் வந்திருக்கேன், தேவையில்லாத விஷயம்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க, ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, தேவையில்லாம நீ வந்து என்ன சீண்டு பார்த்துட்டு இருக்கீங்க, இதனால வந்து எங்க 2 பேர் லைஃப்மே பாதிக்கிறது, இது கூட கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி திட்டினா எனக்கு அதுதானே வேணும், நீங்க 2 பேரும் சேரவே கூடாது, நீங்க 2 பேரும் பிரிஞ்சே தான் இருக்கணும், அதுக்காக தான் இவ்வளவு பண்றேன், இது கூட புரியலையா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. முதல்ல இங்கேருந்து போறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி நீத்துவ திட்டிட்டு இருக்கும் போதே வந்து ஸ்ருதி வந்து வந்துடுறா. என்ன நீத்து இன்னும் வந்து அசிங்கப்படணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் அசிங்கப்படுறேனா, அவன் என்ன வந்து எவ்வளவு உரிமையா திட்டுறான் பாரு, உன்னை இது மாதிரி திட்டிருக்கானா அப்படின்ற மாதிரி அதையும் வந்து பைத்திய மாதிரி தான் பேசுது. உடனே வந்துட்டு நீனா எவ்வளவு பண்ணாலும் திருந்தவே மாட்டல்ல, உனக்குலாம் ஏதாச்சும் அடிச்சு புரிய வச்சாதான் புரியும் போல அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மீனாவை தான் காமிக்கிறாங்க. மீனாட்ட வந்து அவங்க அம்மா வந்து பேசுறாங்க. எவ்வளவு நாள் தாண்டி நீனும் முத்துவும் பிரிஞ்சே இருப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதுக்கு என்னம்மா பண்றது, மாமா சரியாகணும்ல, இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தானே, மாமா சரியானதுக்கு அப்புறம் நான் அங்க போயிருவேம்மா, நான் வந்து இங்கேயே இருந்துட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ இங்கே இருக்கிறதுக்காக அப்படி சொல்லலடி, இருந்தாலும் முத்து வாழ்க்கவும் வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல, உங்க 2 பேத்துக்கும் வந்து ஒரு குழந்தை வரணும்ல, இதெல்லாம் யோசிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லும் போது, ஒருமா ரொம்ப குடும்ப பிரச்சனையா போயிட்டு இருக்கு, இப்ப போய் தான் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க முடியுமா, அதெல்லாம் பாத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி மீனா சொல்றாங்க. நீ என்னமோ பண்றது எனக்கு சரியே படலடி அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது சத்யா வந்து சொல்றாங்க, நீ எல்லாம் பிரிஞ்சிருக்கிறதுக்கு ஒருவேளை ரோஹிணி தான் காரணமா இருப்பாமா அப்படின்னு வந்து கேக்குறாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு வந்து கேட்கும்போது, ஆமாக்கா ரோஹிணி தான் காரணமா இருப்பா, ஏன்னா அவளை பத்தி நிறைய விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயமே வந்து உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும், அவ வந்து அவ்வளோ பண்ணுவா, அவ்வளோ பணம் அவங்கள்ட்ட வந்து கடனுக்கு வாங்கும் போது ஒவ்வொரு டைமும் வாங்கும் போதும் ஒன்னு ரீசன் சொல்லுவா, எல்லாமே எனக்கு தெரியும்க்கா அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி பழையசெல்லாம் எதுக்குடாப்பா பேசிட்டு இருக்க, வேணாம் விடு அப்படின்ற மாதிரி மீனா சொல்லும் போது, இல்லக்கா மாமாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனது கூட ஒரு ரீசன் வந்து ரோஹிணியா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதே தாண்டா மாமாவும் சொன்னாரு, அவதான் காரணமா இருப்பான்னு சொன்னாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி இரு, நானும் மாமாவும் பேசிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. என்னடா இதை பத்தி பேச போற, பேசாத அதெல்லாம் விடு அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு என்னமோ அந்த சாமியாடி பொம்பளையே பொய்யோன்னு தோணுது, அதுவுமே உன்னை பிரிக்கிறதுக்கு வந்து ரோஹிணி செஞ்ச வேலையா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, என்னடா சொல்ற அப்படின்னு வந்து சொல்லும் போது, இருக்கும்க்கா ரோஹிணி இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய ஆளுதான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. மீனாவும் யோசிச்சு பார்த்துட்டு, இருக்கலாம்டா வாய்ப்பு இருக்கு, நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லும் போது, நான் மாமாட்ட பேசிக்கிறேன்க்கா அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே கொஞ்ச நேரத்திலேயே வந்து முத்துவுக்கு வந்து ஃபோன் பண்றாங்க சத்யா. என்ன சத்யா அந்த நேரத்துல பண்ணிருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல மாமா எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, அதை தான் கேட்கலாமேன்னு பண்ணுனேன் அப்படின்னு சொல்லும் போது, என்ன சத்யா சொல்லு அப்படின்னு வந்து சொல்லும் போது, இல்ல மாமா எனக்கு வந்து அந்த சாமியாட்டி பொம்பளையும் வந்து பொய்யோன்னு தோணுது, அந்த சாமியாட்டி பொம்பளையே ரோஹிணி அரேஞ்ச் பண்ண ஆளா இருக்குமோன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லடா அது வந்து அந்த சிந்தாமணிங்கிறவங்க தான் கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது, ஏன் இவங்க 2 பேரும் கூட கூட்டா கூட இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்பதான் வந்து அவனுக்கு சிங்க் ஆகுது, ஒருவேளை இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு தான் வந்து இந்த வேலையை பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. உடனே வந்து சரி பாத்துக்கலாம்டா அப்படின்னு வந்து சொல்றான். இல்ல மாமா இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் உங்களை பிரிச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான் சத்யா. எங்களை எதுக்குடா பிரிக்கணும், அதனால வந்து அவளுக்கு என்ன லாபம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லும் போது, இல்ல மாமா நல்லா யோசிச்சு பாருங்க, மீனா இவ்வளவு நேர்மையா இருந்தா மீனா இருக்கும் போது அவளால எப்படி அங்க வர முடியும், அதனாலதான் வந்து இது மாதிரி பண்ணிருக்கு, அக்கா வந்து பிரிக்கணும், உங்களையும் அக்காவையும் பிரிக்கணும்னு நினைச்சுதான் அந்த மாதிரி பண்ணிருக்கா அப்படின்னு சொல்றான். அப்புறம் அவனையும் யோசிச்சு பார்த்துட்டு, இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி முத்து வந்து இப்பதான் யோசிக்கிறாங்க. சரி பாக்கலாம்டா வீடு, எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம், நீ எதுவும் யோசிச்சுட்டு இருக்காத அப்படின்னு சொல்றாங்க. சரி மாமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் சாப்பிட்டாச்சா மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா தாண்டா சாப்பாடு செஞ்சு கொடுத்து விட்டா, அதை சாப்பிட தான் போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறான். அண்ணாமலை வந்து என்னாச்சுப்பா, யாரு இந்த நேரத்துல போன்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சத்யாதான்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மீனா ஒருவேளை பிரிஞ்சுறதுக்கு காரணம் வந்து ரோஹிணியா இருக்குமோன்னு சந்தேகப்படுறான் அப்படின்னு வந்து சொல்ற போது, என்னடா சொல்ற அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜயா வந்து சண்டைக்கு வந்துடுறாங்க. அவளாலதான் வந்து என் புருஷனுக்கு இது மாதிரி ஆயிருக்காது, எப்படி வந்து இன்னொருத்தர் வந்து அவ பழி போட்டுட்டு அவ வந்துடலான்னு
பார்க்குறாளா அப்படின்ற மாரி சொல்றாங்க. இல்லம்மா ஒருவேளை அந்த சாமியாட்டி பொம்பளையே வந்து ரோஹிணி அரேஞ்ச் பண்ண ஆளா கூட இருக்கலாம்ல அப்படின்ற மாரி சொல்லும்போது, அத வந்து சிந்தாமணி தானே கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒருவேளை சிந்தாமணிக்கே தெரியாம கூட அனுப்பி வச்சிருக்கலாம். அவ அந்த மாரி பண்றவ தான் அப்படின்னு சொல்லும்போது, இப்பதான் வந்து விஜயாவும் யோசிக்கிறாங்க. ஒருவேளை சிந்தாமணிக்கே தெரியாம அது மாரி வந்திருக்குமோ அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க.